கிறிஸ்தவர்கள் மூக்குத்தியை அணிந்து கொள்வார்களா? நமக்கே தெரியாமல் அநேக மூக்குத்திகளை நாம் குத்திக் கொண்டு வருகிறோம் என்பதுதான் இந்த வீடியோ. சுத்தமான திருப்பி எங்க போறோம்? திருப்பி பார்த்தோம் போறோம். இது யார் அடையில பார்த்தோம்? கழுவப்பட்ட வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். எப்படி இருக்குமா? இதுல வசனத்துல மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ போட்டாச்சு. நம்மள எப்படி தெரியுங்களா? என் பிரியமே, என் ரூபவதியை, நீ ரூபவதி, நீ அழகானவள், ரொம்ப அழகானவள். எது மூலியமா அழகா பட்டிருக்கிறோம்? சூரியன் என் மேல் பட்டிருக்கிற நான் கழுப்பா இருந்தாலும் அழகா இருப்பேன். இந்த அழகுள்ள ஸ்திரீ மதிக்கேட்டாய் நடந்தது நிமித்தமாக எவ்வளவு தான் சத்தியம் சொன்னாலும் இங்க இருக்கிறதுக்கு சுத்தமாகுது. சுத்தமாயிட்டு பிறகு மறுபடியும் எங்க போதும்? பாவசத்துல போதும். பாவசத்துல போனால் அது என்ன அர்த்தம் சொன்னா, மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பண்ணி இப்படி இருக்கும். இது மூக்குத்தி போட்டு எப்படி இருக்கும்? நமக்கு மூக்குத்தி போட்டு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏன் அது குணலட்சணத்தை போறேன்னு சொன்னா, மனசை எவ்வளவு தான் தப்பு பண்ணியிருந்தா கூட அவர் எப்படி திறந்தா தெரியுங்களா? உடனே திறந்தல. பாபிலோனர்கள் அசிரிய சேனாதிபதிகள் வந்து சிறைப்பிடித்து மூக்குல கொங்கி போட்டு சங்கிலி போட்டு இழுத்துட்டு போகும்போது தான் உணர்ந்து சிறைச்சாலையில இருந்து அடி வாங்கி பாடுகள் பட்ட பின்பு தான் என்ன பண்றாரா? திறந்துறாரு. நம்மளும் அவ்வளவு சீக்கிரமா திறந்தது இல்லைங்க. கேட்டு கேட்டு எவ்வளவுதான் அடி வாங்கினா கூட திறந்ததே கிடையாது. நம்ம சொல்றாரு, எச்சரிப்பின் சத்தம் சொல்றாரு, கேட்கறது இல்ல. திறந்ததுன்னு சொல்றாரு, கேட்கறது இல்ல. தேவன் பாக்குறாரு. மனசாக்கு எப்படி அடி கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் அடி கொடுக்கணும். ஏன்னு சொன்னா, பண்டினா நாய் தன் கட்டினதை மீண்டும் சாப்பிடுறது போல, அது கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளவும் திரும்பினது போல என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியை ஏன் நாய் பத்தி பன்றி பத்தி இங்க பேசுறாருன்னா, நாயே வாமிட் பண்ணது என்ன பண்ணுமா? சாப்பிடிய அதை பத்தி தான். அது என்னத்தான் சொன்னதான் பண்ணும். பன்றி எவ்வளவு தான் குளிப்பாட்டினாலும் எங்க போவோம்? நாங்களும் எவ்வளவு சத்தியத்தை நிமித்தமாக குளிப்பாட்டினாலும் எங்க போவோம்? ஏன் முகங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயுது உங்களுக்கு? இப்ப என்ன பண்ணுங்க, யாராவது சாப்பாடு ஜீரணம் ஆகலன்னா என்ன வரும்? அது யார் வாயிலிருந்து வந்துச்சு? என் மாமிட்டே, நீ என் வாயிலிருந்து வந்தாயே, உன்னை நான் எப்படி விடுவேன்? நாயே சாப்பிட்டு நானே எவ்வளவு அருவருப்பா இருக்குது. இந்த அருவருப்பை நம்மளால ஏத்துக்க முடியலையே, தேவன் எப்படி ஏற்றுப்பாரு?